கடைசி 50 நாள் தாவே காட்சி எப்படியா இருக்குது? ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரியே தெரியல. ஏன் எப்படி இப்படி சொல்றீங்க? அவங்கதான் பிரமாதமான ஆட்சி நடக்குது. அவங்க இருக்கிற மாதிரியே தெரியல. எந்த இடத்துலயுமே எந்த இதுவுமே தெரியவே இல்லை. புதுசா என்ன நடக்குது? இன்னும் அதுல கொஞ்சம் மோசமா போனாலுமே எதுவுமே நடக்கிற மாதிரி. இன்னும் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு வந்துட்டு இந்த ஆட்சி ஒண்ணுமே பண்ண முடியாது, 15 ஆண்டு காலத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு டிவில தொடர்ச்சியா விளம்பரம் பண்ணிட்டே இருக்காங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னொரு காலத்துல வந்து வரப்ப வெட்டி உள்ள எலி பிடிச்சிருந்தாங்களாம். அந்த கதை வரப்போகுது. அப்படியேதான் போயிட்டு தண்ணி இல்ல, வெயில் ஓவரு, எல்லாமே ஒண்ணும் பண்ண முடியல. எந்த இதுவுமே நடக்கவே இல்லை. ரேஷன்லயும் ஒன்னும் பொருள் ஒன்னும் சிறப்பா வர மாதிரி தெரியல. நாங்க பொதுவா வந்துட்டு மிக பொன்னான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டிவி விளம்பரமா வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்க அதாவது இப்ப நடக்கிற அந்த முதல்வர் வந்து பொதுவெளியில இப்படி எங்களை மாதிரி பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அது நடக்குதான் நடக்கலையான்னு பாக்கலாம். அவங்க அது இன்னமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கிரிப்டுக்கு வந்து நம்ம வந்து ரெடி ஆகி அப்புறம் தான் வந்து இன்னும் சட்டசபையிலே பேசிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பேசுறதோட எங்க செயல் இருக்குதுன்னு சொல்றாங்களா? செயல் என்ன மாதிரி? செயலே காணமே. செயல் இருந்தா தானே சொல்றது. இது வரைக்கும் ஒண்ணு எங்க கண்ணுல தெரியல, இல்ல மத்த தலைவர்களுக்கு மட்டும் தெரியுது, எனக்கு தெரியல. இன்னும் அந்த தொகுதியில எம்எல்ஏ யாருன்னு அங்க ஏரியாக்குள்ள மக்களை கேட்க. சரி, இப்ப சில சமயத்துல டிவில பாக்குறீங்களா, ஒரு சில எம்எல்ஏ எல்லாம் ஆய்வு பண்றாங்க எம்எல்ஏ யாருனே தெரியலப்பா. என்னப்பா ஆய்வு இல்ல டிவில பாக்கும்போது டயர் இல்ல எம்எல்ஏ ஆய்வை விட எம்எல்ஏ அந்த கட்சியில இருக்கான்னு சொல்லிட்டு சில பேர் போய் ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்றாங்க பாரு. ஆமா, அது ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நன்றி. அதிமுகவுல இளைஞர்களே இல்ல, இளைஞர்கள் எல்லாம் டிவி கேவல இருக்காங்கன்னு சொல்றாங்க, உண்மையா? அப்பெல்லாம் இல்ல. நான் மீடியாவில் நான் கூட தான் என்னென்னமோ சொல்லலாம், நம்பணுமே. ஆனா அவங்க 1008 இந்த கட்சி அவங்க சிதைக்கணும், ஆளுங்களுங்கிறது தூக்கி அங்க போடணும், அவங்க டெவலப் ஆகணும். அவங்க இதெல்லாம் ஆளு திறமையான ஆளும் கிடையாது. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவரு தொடர்ந்து அதிமுகவை பேசிட்டு இருக்கிறாரு. இருக்கிறவங்க பத்தி கேளுங்க, ஒரு கட்சியில் இருக்கிறவங்க பத்தி கேளுங்க. அப்படின்னா ஆமா, அவர் ஒரு கட்சியில் இருக்காரா? எத்தனை கட்சியில் இருந்தாரு? ஒரு கட்சியில் இருக்கிற பத்தி மட்டும் கேள்வி கேளுங்க. இப்ப இளைஞர்கள் வந்து தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு நம்பலாமா? இளைஞர்கள் தொடர்ந்து அதிமுக ஆதரவு கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப அதிமுகவுல இளைஞர்களே இல்லைங்கிறாங்க, ஆனா உங்களை எல்லாம் பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க. அரசியல் வந்து இப்போ அதிமுகவில் இளைஞர் கையில தானே இருக்குண்ணா. எல்லாம் கண்டிப்பா இளைஞர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எதிர்காலத்துல இன்னும் அதிகமா தானே இருப்பாங்கண்ணா. நன்றி.